கிட்னி திருட்டு. இது தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு பகுதிகளில் ஏழை மக்களை குறிவைத்து, அதுவும் குறிப்பாக விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து திருடப்பட்ட கிட்னி திருட்டு. இது சம்பந்தமாக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் அரசு மருத்துவரே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்து மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இச்சூழலில் அதற்குரிய விதிமுறைகளை பின்பற்றி கிட்னி பெற முடியும். ஆனால் ஏழை மக்களின் பண தேவையை அறிந்து இந்த கிட்னிக்கு 3 லட்சம் வரை தருவதாக பேரம் பேசி 1 லட்சம் முன்பணம் செலுத்தி அப்பாவி மக்களை கோவை, சேலம், திருச்சி, கரூர், பெரம்பலூர் மற்றும் கேரளா மாநிலம் கொச்சியில் உள்ள பிரபல மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று கிட்னியை திருடி விற்கின்றனர். இந்த கிட்னி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு ரூ. 50 லட்சம் வரை விற்கப்படுகிறது. மேலும் இந்த அதிர்ச்சியூட்டும் வகையில் இருக்கும் இந்த கிட்னி திருட்டில் பெரும் கும்பலே ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இது கடுமையான நடவடிக்கை வேண்டிய குற்றச்சாட்டு என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.